ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ரப்ரகா ஷதரபரபா. துதிக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். ஆமென். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? செங்கடலை பிளந்து இப்படி ஜனத்தை நடத்தி சென்றீர். ஆமென். முன்னாடி பார்வோன் சேனை, பின்னாடி பார்வோன் சேனை, முன்னாடி செங்கடல். அந்த ஜனங்கள் வேற வழியே இல்லை, இனி மரணம் என்று சொன்ன அந்த சூழ்நிலை தேவன் அந்த சூழ்நிலையில அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். ஒருவேளை நீங்க இன்னைக்கு நினைக்கலாம், என்ன சுத்தி பிரச்சனை, முன்னாடி பிரச்சனை, பின்னாடி பிரச்சனை, இதிலிருந்து வெளியே வர எனக்கு வழியே இல்லைன்னு சொல்லி தவிக்கலாம். ஆனா இயேசுவின் நாமத்திலே சொல்றேன், கர்த்தர் இந்த நாள்ல உங்களுடைய எல்லா பிரச்சனையும் மாற்றி உங்களை கொண்டு வருவார். ஆமென். சந்தோஷமா பாடுங்க, கரங்களை தட்டி. ஓ செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? மீண்டும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? அல்லேலூயா ஹோசன்னா. நன்றி அப்பா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. மீண்டும் சொல்லுமா, அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. ஓ ரப்ரபா ரகபா ரிப்ரபா லபோ ரிப்ரபா துரபா. ஓ ரிப்ரேகே போ ரப்ரா தரபா ரபலா தரா. மகிமை 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 மகிமை. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கின மகிமை, தேவ மகிமை. ஓ சிறகுகளின் நிழலில் என்று மகிழ செய்தி. சிறகுகளின் நிழலில் என்று மகிழ செய்தி. தூயவரே என்
துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பாத்திரங்களை கர்த்தர் கணத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுகிறார். ஓ, நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமை சரீரத்துக்கு ஒப்பார் அவர் மர்வமாக்கி கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாடி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாடி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே. ரெண்டு கரங்களை வேறு ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பிதாவே, இயேசுவே, ஆவியானவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல வாய் திறந்து நல்ல 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 ஆவில glory 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 glory. ஓ, இந்த சோமணிக்கு ஆராதனையில தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார். அற்பமான உங்கள் சரீரத்தை நம்முடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக அவர் மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். சொல்லுமா, பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். கொண்டாடுங்க. ஆடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். மீண்டும் பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா ஆமென். ஆண்டவருடைய சமுத்திர இந்த நாள் கொண்டாட்டத்தினால், உற்சாகத்தினால், மனமகிழ்ச்சியினால் இதிலே மகிழ்ந்து களி கூறுங்கள். ஓ, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் மகிழ்ந்து களி கூற கடவோம். ஹல்லேலூயா. ஓ, ரபரக பரபரபல பௌரிபெரே பெரே ரபரபல தரபர. ஓ, பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில்
பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. என் பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி நன்றி நன்றி, மீண்டும் நன்றி நன்றி நன்றி. பாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானை மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானை மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இந்த பாண்டலத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாண்டலத்தில் சொந்தக்காரரவர், உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாண்டலத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாண்டலத்தில் சொந்தக்காரரவர், இந்த
இந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்குள் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்குள் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. மீண்டும் ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அதில் அங்கே ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. மீண்டும் சொல்லுமா, ஆனந்தமே பரமானந்தமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆராதிக்கிற ஒவ்வொரு வீடு மகிமை இறங்குது. இயேசுவின் ரத்த அக்கினியா இறங்குது. இயேசுவின் ரத்த அக்கினியா எரியுது, எரியுது, எரியுது. ஒவ்வொரு சரீரத்துல இயேசுவின் ரத்த அக்கினியா எரியுது, எரியுது. வியாதி எரியுது, மழட்டு தன்மைகள் எரியுது. தரித்திரத்தின் ஆவி எரிஞ்சு ஓடுது. ஒவ்வொரு வீடுகளுக்கு அக்கினி இறங்கட்டும். இயேசுவின் அக்கினி, இயேசுவின் ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். அழகி ஓடுது. கட்டி உடையுது. தரித்திரத்தின் ஆவி வெளியேறுது. சாப்பாட்டுல இருக்கிற வசிய ஆவிகள் எரியுது. எல்லா சர்ப்பம் எரியுது, எரியுது. சரி தொல்லைகள் வெளியேறுது. சுகமுண்டாகிறது, சுகமுண்டாகிறது. மாறுகிறது, மாறுகிறது, மாறுது. இயேசுவின் ஜீவன் இறங்குது. நரம்புகள்ல இயேசுவின் ரத்த அக்கினியா இறங்குது. அக்கினியா எரியுது, அக்கினியா எரியுது. தூதர் கூட்டம் இறங்குறாங்க. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள, ஒவ்வொரு தேசத்துல தூதர் கூட்டம் இறங்குது. தூதர் சேனை இறங்கி வருது. ஒவ்வொரு கையிலையும், ஒவ்வொருத்தோட கைகள பட்டயம்
சில கைகள்ல Yes, புதிய Baba, உறுப்புகள், Kashika, புதிய Baba, உறுப்புகள், Ando, புதிய உருவாகிறது, organs, உருவாகிறது, organs உருவாகிறது, கொண்டு வந்து உருவாகிறது, வைக்கிறாங்க. Touch. Receive in the name of Receive Jesus. it. Receive in the name of Jesus. Rekina, Shika, Barashika, Rashantaraba, Daimana, Zantara, Hantara, Shika, Barashantaraba. மந்திர ஆவிகள் அலறி ஓடுது. எரிகிறது, எரிகிறது. மந்திர ஆவி ஓ, எரியுது. Rashika, Barashika, Barashika, Barishantaraba. Rekina, Shakara, Hantara, Rebekaba. Rekina, Shakara, Rekina, Rebekaba, Hantara, கோபத்தை உண்டு பண்ற பொல்லாத ஆவி எரிகிறது, எரியுது. எரிகிறது. ஷானா, தீனா, ஷீகா, பரா, rebekaba. Lekina, Shakara, எரிகிறது, எரிகிறது. ராதீனா, தானா, Shakara. விதமான வசிய மருந்துகள் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகள் மாறுது. யூரினரி ட்ராக்ல இருக்கிற பிசாசு எரியுது. மனுஷர்ப்ப எரியுது. சுகமானே சொல்லுங்க. சுகமானே ஓ நான் சுகமானே. கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே சுகமானே. விசுவாசத்தோடு சொல்லுங்க, நான் இயேசுவின் தழும்புகளால் சுகமானே. நான் இயேசுவின் காயங்களால் நான் சுகமானே. சுகமானே சுகமானே. ஓ சுகமானே 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 சுகமானே. இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே சுகமானே. ஆமென் ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே சுகமானே. என்னை தேடி இயேசு வந்தார், இந்த வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், இந்த வாழ்வை மாற்றி விட்டார். ஆவி தந்தார், ஆவி தந்தார், ஆவி தந்தார், ஆவி தந்தார். வல்லமையும் பலனும் ஞானமும் உள்ள பரிசுத்த ஆவி தந்தார். வல்லமையும் பலனும் ஞானமும் உள்ள பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார். இந்த நாளை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார். இந்த நாளை மாற்றி விட்டார். தூரா காபாஷி காபாரா அந்தரபா. இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம். தூரஷி காபாரா 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 சந்தரபு காபாரா. ஏகின காபாரா மாறுகிறது. மாறுகிறது, எரிகிறது, எரிகிறது, எரிகிறது. கர்ப்பப்பையில இருக்கிற கட்டிகள், அந்த கேன்சர் கட்டி எரியுது. எரிகிறது, 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 எரிகிறது. சாதா ரேஷி காபாரா காபாரா சந்தரபு. நீபாரா காபாரா சிக்கரி ஹந்தரபு காபாரா. நேயாக்கி ராக்கபாரா காபாரா தரபு காபாரா. நேக்கினா சந்தரஷி காபாரா சந்தரி ஏ கல்மானா கந்தரா பலாந்தரா துரா நிசனவரா பலாந்தரா காபாரா. நான் சுகமானே புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானே, நான் சுகமானே புண்ணியரின் காயங்களால். புண்ணியரின் காயங்களால். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆனந்தமே. ஹalleluya ஹalleluya
எரியுது. பாம்புகளை வச்சு செய்யப்படுகிற எல்லா மாதிரி எரியுது, எரியுது. எல்லா அருவருப்புகள் எரியுது, எரியுது, எரியுது. தலைப்பறவை தலைவனுமா தொலைத்து சாபம் அடையுது. ஆனந்தமே ஹல்லேலூயா 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 ஆரோக்கியமே ஹல்லேலூயா ஆரோக்கியமே பிள்ளையினப்பம் பிள்ளையினப்பம் பிள்ளையான எனக்கல்லோ பிள்ளையினப்பம் பிள்ளையினப்பம் பிள்ளையான எனக்கல்லோ பிள்ளையான எனக்கல்லோ ஹல்லேலூயா 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 ஆனந்தமே ஹல்லேலூயா 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 ஆரோக்கியமே ஹல்லேலூயா ஆரோக்கியமே என்னகள் தீர்த்தார் என்னகள் தீர்த்தார் சாபமான சிலுவையில் என்னகள் தீர்த்தார் என்னகள் தீர்த்தார் சாபமான சிலுவையில் சாபமான சிலுவையில் ஹல்லேலூயா 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 ஆனந்தமே ஹல்லேலூயா 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 ஆரோக்கியமே ஹல்லேலூயா ஆரோக்கியமே யெகோவா தேவன் யெகோவா தேவன் இந்த நல்ல பரிகாரி யெகோவா தேவன் யெகோவா தேவன் இந்த நல்ல பரிகாரி இந்த நல்ல பரிகாரி ஹல்லேலூயா 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 ஆனந்தமே ஹல்லேலூயா 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 ஆரோக்கியமே ஹல்லேலூயா ஆரோக்கியமே பரிபூர்ண ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பரநீந்த ஜீவனிது பரிபூர்ண ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பரநீந்த ஜீவனிது பரநீந்த ஜீவனிது ஹல்லேலூயா 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 ஆனந்தமே ஹல்லேலூயா 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 ஆரோக்கியமே ஹல்லேலூயா ஆரோக்கியமே பலவீன நல்ல பலவீன நல்ல பலவான் நான் தேவன் சொன்னார் பலவீன நல்ல பலவீன நல்ல பலவான் நான் தேவன் சொன்னார் பலவான் நான் தேவன் சொன்னார் ஹல்லேலூயா 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 ஆனந்தமே ஹல்லேலூயா 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 ஆரோக்கியமே ஹல்லேலூயா ஆரோக்கியமே ஆயத்தமானேன் ஆயத்தமானேன் இயேசுராஜன் வருகைக்கு ஆயத்தமானேன் ஆயத்தமானேன் இயேசுராஜன் வருகைக்கு இயேசுராஜன் வருகைக்கு ஹல்லேலூயா 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 ஆனந்தமே ஹல்லேலூயா 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 ஆரோக்கியமே ஹல்லேலூயா ஆரோக்கியம் மரிகா நாஷிகா பாதா கந்தரப
ரீகானா ஷீகாபா ராகாபா வல்லமை 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 எல்லா பலவீனப்பட்ட பகுதிகளையும் அப்பா அப்படி வல்ல பிரசன்னை இறங்கட்டும், அப்படி வல்ல ஜீவன் இறங்கட்டும் அப்பா, அப்படி கிருபை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு பலவீனப்பட்ட அப்பா வாழ்க்கையில பகுதிகளில் அப்படி எல்லாம் அப்பா வல்லமை இறங்கி எல்லா காரியங்களும் சீர் செய்யட்டும், ஸ்திரப்படுத்தும் தகப்பனே. ரூஷி காந்தரபா ரீகாவா நினைப்பதற்கும் ஜெயிப்பதற்கு அதிகமாக கிரியை செய்ய தேவனே உனக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு கிரியை செய்யுங்க, உன்னை சாயலாயில் மாற்றுங்க, உண்மை போல் மாற்றுங்க அப்பா. உண்மை போல் கண்ணி கொடுக்க பிள்ளைங்களாக ராஜா அந்த பூமியில வாழ் அப்பா. உம்மோடு கூட உறவாட உம்மோடு கூட நிலைத்திருக்க ஒவ்வொருக்கு கிருபை உண்டாகட்டும். உண்மை நோக்கி கதறுகின்ற உண்மையில் நான் நிலைத்துக்க வேண்டும் பரிசுத்த நிலைத்துக்கின்ற கதறின்ற ஒவ்வொரு பேருக்கும் பரிசுத்த வாழ்க்கை கட்டிடுங்க ராஜா. உம்மோடு கூட இணைந்து கண்ணி கொடுக்கத்தக்க தகப்பனே அப்பா. உண்மை போல மாற்றுங்க, சத்துருக்களை சிநேகிக்க சாந்தமை வாழ நெடி பெருமையோடு இருந்து வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள சுதந்திரிக்க கிருபை கொடுங்க தகப்பனே. நீ வாழாகாமல் தலையாவாய் நீ கீழாகாமல் மேலா என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் அப்பா பிள்ளைங்க தகப்பனே வாழ் அல்ல ராஜா தலையாக இருக்கட்டும். எல்லா காரியங்களையும் படிப்பிலையும் விளையாட்டுலையும் அப்பா வேலையிலையும் தொழிலையும் குடும்பத்திலையும் பட்டணத்திலையும் மாநிலத்தையும் மாவட்டத்திலையும் அப்பா தேசங்களையும் முதன்மையான பிள்ளைங்களாக எல்லாவற்றும் தலை சிறந்து விளங்க அப்பா. தலைமை பண்புகளோடு கூட எல்லோரும் அனுசரித்து நேசித்து அப்பா தலை சிறந்து விளங்க எல்லாவற்றிலும் அப்பா சக்சஸ் எடுக்க கிருபை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். எடுத்து எல்லா காரியங்களையும் நன்மை செல்வ கிருபை உண்டாகட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் அடியாண்ட வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக அப்பா. போகையிலும் ஆசிரிக்கப்படுவதாக வருகையிலும் ஆசிரிக்கப்படுவதாக அப்பா. அப்பா உம்முடைய தூதில் கொண்டு பாதுகாத்துங்க தகப்பனே. ரேகேன் அஷிகாபா ரங்காதேனு சந்தரபா ரேகேன் நன்மையினால் வாய்களை திருப்தியாக்குங்க தகப்பனே. நல்ல துதியில் பாடல் மாத்திரம் தகப்பனே. எந்த சாப வார்த்தைகளும் எந்த அவிசுவாசங்களும் எந்த சந்தேகங்களும் எந்த முறுமுறுப்புகளும் அப்பா நாவல் வரக்கூடாது தகப்பனே. துதிக்கு துதி மாத்திரம் அந்த நாவலுக்கு புறப்பட்டு வரட்டும் தகப்பனே அப்பா. பக்தி விருத்துக்கு எதுவான நல்ல வார்த்தைகளை புறப்பட்டு சென்று அநேகரை எடுத்து சுஸ்தப்படுத்தட்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் மாத்திரம் புறப்பட்டோம். வாயின் வார்த்தைகள் காவலை எங்கே சபம் முதலின் வாசலை காத்துங்க ராஜா. கண்களுக்கு கண்ணிமை பாதுகாத்துங்க தகப்பனே. கண்கள் உண்மையை மாத்திரம் நோக்கட்டும், காதுகள் உன் சட்டத்தை மாத்திரம் நோக்கட்டும், கைகள் உன் சுத்தமாக செய்யட்டும், கால்கள் உடைய அப்பா நீட்டு நின்று பாதையில மாத்திரம் பிரவேசிக்கட்டும். நீ அனுமதியாத பாதையில வேண்டாம் தகப்பனே. நமக்கு பிரியமில்லாத பரிதானங்கள் லஞ்சங்கள் வாங்க வேண்டாம் ஐசப்பா. அப்பா ரத்தத்தால் கரையப்படுந்த கைகளை சுத்திகரிக்கட்டும். எல்லாம் ஒவ்வொரு அப்படிப்பட்ட கரைகள் நிறைந்த அப்பா இருதயங்கள் அப்பா கைகளும் ரத்தத்தால் சுத்திகரிக்கப்படும். இருமணம்லே ஓ நீங்கள் மனம் திரும்புங்கள். ஓ கட்ட தெய்வம் கட்டத்தை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம் பாகால்கள் பின்பற்றுங்கள். நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நீங்கள் குந்தி நடப்பீர்கள் அப்பா. முதலாவது உங்களுடைய ராஜ்யத்தேட உங்களுடைய நீதி தேட கிருபை இறங்கட்டும் தகப்பனே. உண்மை மாத்திரம் நேசிக்கட்டும், உலகத்தை வெறுக்கட்டும் தகப்பனே. உலக சிற்றின்மங்களை உலக ஆசைகளை அப்பா உலகத்தின் எல்லா காரியங்களுக்கு ஏற்ப வாழாதோடி பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்பதை அறிந்து அப்பா வேறுபட்ட ஜீவியமால ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, திடப்பட்டுங்க. இந்த வல்ல பிரசனை இறங்கட்டும், இந்த கிருபைகளை காத்துங்க. வேறுபட்ட ஜீவியால கிருபை இறங்கட்டும் அப்பா. உண்மைக்கண்ணு சாட்சியாக வாழட்டும், உண்மைக்கண்ணு சாட்சியாக வாழட்டும் தகப்பனே அப்பா. உலக மனுஷங்க போல கவலைப்பட்டு கலங்கக்கூடாது தகப்பனே. கவலைப்படுகிறான் நீங்கள் உங்கள் அளவோடு கூட ஒரு மட்டை கூட்டீர்களோ அந்த நாளுக்கு அதில் பாடு போதும். ஓ ரியாந்தர் ராஷிகாவா முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்பொழுது உலக பிரகமாக எல்லா நன்மை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கவலை இல்லாமல் வாழ கிருபத்தாங்க. கவலை என்கிற எல்லா கட்டுகள் உடையட்டும். பிள்ளைங்க இருத்த சுற்றில சிந்தையை சுற்றில எல்லாம் கவலை கட்டுகளை அகன்று போட்டோம். சிந்தைகள் பிரியமான பிள்ளைகளை இழந்த நிமித்தம் கவலைப்பட இந்த குடும்பத்துக்கு அப்பா நீங்கள் ஆறுதல் கொடுங்க. அந்த கவலையிலேருந்து வெளிவர தன் வாழ்க்கையை திரும்ப தொடர மூக்கள் தொடர அப்பா ஜெயமில் வாழ்க்கை வாழ அவங்க வாழ்க்கையில் எதனா அச்சீவ் பண்ண நினச்சாங்களோ எந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ண நினச்சாங்களோ அதை ரீச் பண்ண கிருபை இறங்கட்டும் அப்பா. வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண கிருபை இறங்கட்டும் சக்ஸஸ் ஆகட்டும். இயேசு நாமத்தால் அறியாந்தாரா ஷீக்கா வரா எடுக்கின்ற முயற்சிகளை அப்பா ஆசீர்வாதத்தை பெறட்டும் தகப்பனே. நன்மை பெறட்டும் இசப்பா. நான் எத்தனை முயற்சி எடுத்தோம், என் முயற்சியெல்லாம் வீணாகி போயிட்டு இனிமேல் நான் முயற்சி எடுக்க மாட்டேன், இதை செய்ய முடிஞ்சு அப்பா கவலைப்படாமல் தொடர்ந்து முன்னேறி செல்ல அப்பா தகப்பனே. முன்வைக்கப்பட்ட தகப்பனே அந்த நித்திய ஜீவனை அந்த லக்கை நினைத்து கொண்டு
நமக்கு உன்னைக்கோட அந்த சந்தோஷத்தை மாத்திர நிலைத்து கொண்டு அப்பா தகப்பனே பந்தயப்பள்ளி ஓடி பெற்றுக்களை கிருபை இறங்கட்டும் தகப்பனே. ஓ நல்ல நம்பிக்கையோட பரலோகம் நிச்சயம் உண்டு. ஓ கர்த்தர் எங்களுக்கு பதில் கொடுப்பார், பதில் அளிப்பார் என்ற நான் ரிவார்டை பெறுவேன், எனக்குள்ள பங்கை நான் பெறுவேன் என்ற அந்த நிச்சயத்தோடு ஓட கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். எல்லா அவிசுவாசங்களும் முறுமுறுப்புகள் மாறட்டும் தகப்பனே. ஓ ரியாஷ் அந்த விசுவாச வரங்கள் இறங்கட்டும், விசுவாசம் பெருகட்டும், விசுவாசம் பெருகட்டும். உலகத்தின் சூழ்நிலை பார்த்து சோர்ந்து பகவான் முன்னேறி செல்ல பயந்து பகவான் பின்னேறாமல் அப்பா அப்பா தகப்பனை கலப்பையில் கைவிட்டு பின்னிட்டு பார்க்கும் என் ஆத்ம பிரியமான வார்த்தையின்படி அப்பா அப்படிப்பட்ட உலகத்தின் சூழ்நிலை கண்ட சோர்ந்து பகவான் முன்னேறி செல்ல கிருபை இறங்கட்டும், முன்னேறி செல்ல கிருபை இறங்கட்டும், முன்னேறி செல்ல கிருபை இறங்கட்டும். முன்னேறட்டும் 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 தகப்பனே. ஓ ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. இஸ்ரேல் ராஜா கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரு முன்னிலையை கடந்து போறீங்க. நன்றி அப்பா. ஒவ்வொரு கர்த்தப்படுத்தி நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி நன்றி ராஜா. நன்றி அப்பா, வார்த்தைக்கா நன்றி அப்பா. நீ பயப்படாதே, உடனே கூட இருக்கேன், உனக்கு தீங்கு செய்ய ஒரு முன்னே கைப்படாது. வார்த்தைக்கா நன்றி 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 ராஜா. ஓ ரகா ஷீகா பரா அந்த ரபக்கபா ரகதன ஷீகா பரா அந்த ரபக்கபா. அக்னி இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும். எல்லா கவலையில் எரிந்து போட்டோம், பாதல கட்டங்கள் மரண காலங்கள் எரிந்து போட்டோம், எல்லா கவலை கட்டங்கள் எரிந்து போட்டோம். புதிய ஆவி கொடுங்க, உற்சாக ஆவி கொடுங்க, செவ்வியான ஆவி கொடுங்க. சமமான பாதை நடத்துங்க, குணல பாதையை செவியாக்குங்க. ஒவ்வொரு இந்த மனமகிழ்ச்சினால சந்தோஷமாக குடும்பத்தோடு செல்லை ஆராதிக்க துதிக்க பாத்துல அமர வார்த்தை கேட்க அப்பா நேரத்தை குடும்பத்தோடு செல்ல கிருபை இறங்கட்டும். சந்தோஷமா ஒவ்வொரு குடும்பம் ஆசீர்வதிங்க. இஸ்ரேல் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பிரியம் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. கிருபையில கட்டல தாழ்த்தி ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் அப்பா. சர்வ துதிக நம்ம கேசத்து மீட்பர் இயேசு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளும் இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். பெருக பண்ணுங்கப்பா, பெருக பண்ணுங்க. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும், ஆன்லைன் மூலமாய் நடைபெறும். எங்களோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள், தாங்குங்கள். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். வாசிக்கலாம் எபிரேயர் 6:13. நன்றி. 13 ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவருமில்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆமென். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆணை இடுறார். ஆமென். அவர் உடன்படிக்கை பண்றார், ஒரு ஆணை இட்டு கொடுக்கிறார். அது எப்படி ஆணைடுறாராம்? தம்மை விட பெரியவன் யாரும் கிடையாதுன்னு எண்ணி அவர் பேர்லயே ஆணையிட்டார். ஆமென். இன்னைக்கு நம்ம கடவுளை விட பெரியவன் யாருமே கிடையாது. எனவேதான் அவர் சொல்றாரு, என் பேர்லயே நான் ஆணையிட்டு சொல்றேன்ப்பா. ஒருவேளை வேற யார் பேர்லயும் சொன்னா அவனால முடியாம போயிரும். ஆனா நான் என் பேர்ல சொல்றேன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே ஆண்டவர் அவர் பேர்லயே ஆணையிடுறார். ஆபிரகாம் ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணு. நம்முடைய தேவன் பெருக பண்ணுகிற தேவன். ஆசீர்வதிக்கவே ஏதோ கொஞ்சம் ஆசீர்வாதம் இல்ல, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்றேன்னு சொல்றாரு. அதுதான் ஆண்டவருக்கு விருப்பம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தம் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிரியம். நீங்க சிலருக்கு ஆசீர்வாதத்தை பேசினாலே வைத்திருச்சு, ஆனா அவன் பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பான். யாராவது தாம் பிள்ளைய
வந்து நீ தரித்திரத்துல போன்னு சொல்லுவானா? நீ நல்லா இரு, அப்படிதான் ஆசீர்வதிப்பான். அப்படிதான் ஜெபம் பண்ணும், ஆண்டவரே ஆசீர்வதின்னு ஜெபம் பண்ணும். ஆனா மத்தவங்களை மட்டும் ஆசீர்வாதத்தை பேசினா அவனுக்கு வயிற்று எரிஞ்சிடும். ஆனா இயேசு நாமத்தை சொல்றேன், நான் என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை பேசுறேன். ஆமென். ஒரு மனுஷன் அவன் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் பேசுவான், அது ஆசீர்வாதத்தை தான் ஜெபம் பண்ணுவான். அதே போலதான் நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய பிள்ளைங்களை ஆசீர்வதிச்சு நாங்க ஜெபிக்கிறோம். எனவே அதிகமா ஆசீர்வாதத்தை பேசுறோம். ஏன்னா நம்ம அப்பாவுடைய விருப்பம் அதுதான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. கொஞ்சம் ஆசீர்வாதம் இல்ல, அள்ளி கொடுக்கிறார் ஆசீர்வாதத்தை. அவர் கொஞ்சமா ஏதோ ஆசீர்வதிக்கப்படுறது போ அப்படின்னு சொல்லல, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நம்முடைய ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவன். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆமென். அவர் நம்மை பெருக பண்ணுகிற தேவன். அவர் ஆணையிட்டார், அவர் ஆணையிட்டார், மனம் மாற மாட்டார். வேதம் சொல்லுகிறது, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பவர் அல்ல. அவர் சொல்லிட்டார்னா நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும். இன்னைக்கு அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் பேர்ல நான் உங்களை ஆணையிடுறேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஏசப்பா சொன்னாங்க, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன். என் நாமத்துல நான் உனக்கு சொல்லிட்டேன், போ, நான் எதை கேட்டாலும் தருவேன். என்ன? என் நாமம் வல்லமையுள்ள நாமம். இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். வானோர் பூதலத்தோர் பூமியில் கீழுள்ள யாவருடைய முழங்காலும் முடங்கும் ஒரே நாமம் இயேசுவின் நாமம். எனவே அந்த நாமத்துல சொன்ன அற்புதம் நடக்கும். அந்த நாமத்துல தான் கடவுள் இந்த பூமிக்கு இறங்கி வந்து பிசாசு அழிச்சாரு, வியாதியை சுமந்தாரு, தரித்திரத்தெல்லாம் ஏற்று தரித்திரத்தெல்லாம் அழிச்சிட்டாரு. ஆமென். அந்த நாமத்துல தான் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால நீங்க கேட்கும் போது உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். இன்னைக்கு அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஏன் நாமத்தினால நான் உன்னை பெருக பண்ணுவேன். இன்னைக்கு உங்களோடு கூட அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். எப்படி உடன்படிக்கை? அவருடைய ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணி, இந்த கடைசி நாள்ல அவருடைய ரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஆமென். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமென். உன் சந்ததியை நான் வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன். உன் சந்ததியை நான் கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் பெருக்கத்தின் ஆண்டவர். ஆமென். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆமென். கிருபையா கிடைச்சிருக்கு. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எப்படி நமக்கு கிடைச்சது? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். நல்ல வாய் திறத்துதீங்க. மரத்திலே தூக்கப்பட்ட வாசிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசனாலே பெறும்படியாக இப்படி ஆயிற்று. ஆமென். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இன்னைக்கு நமக்கு எப்படி வந்திருக்கு? கிறிஸ்துவின் மூலமாக. ஆமென். அன்னைக்கு ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லி அவருடைய நாமத்துல ஆணையிட்டார். இன்னைக்கு அவருடைய நாமம் வல்லமையுள்ள நாமம். இன்னைக்கு அந்த நாமத்துல தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே சாபங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து நமக்கு இன்னைக்கு அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நம்ம தலை மேல வச்சுட்டார். இன்னைக்கு ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ இன்னைக்கு அத்தனை ஆசீர்வாதமும் இன்னைக்கு நமக்கு சொந்த. ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆமென், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், உன் மூலமா அந்த பூமியே ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார். ஆமென். இந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு நமக்கு சொந்தம். அன்னைக்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் மூலமா அந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார். அவருடைய பேரன்
ஆபிரகாமுடைய பேரனுக்கு பையன் யோசேப்பு, ஆபிரகாமின் சந்ததி யோசேப்பை கொண்டு ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. ஆமேன். பூமியே ஆசீர்வதிச்சார். ஆமேன். அன்னைக்கு உலகமெங்கும் பஞ்சம், ஆனா யோசேப்பையும் அவன் குடும்பத்தையும் அவங்கள மாத்திரம் அல்ல, அவன் மூலமா உலகத்தையே ஆசீர்வதிச்சார். அந்த ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஈசாக்குக்குள்ள கடந்து வந்துச்சு. ஆமேன். யாக்கோபுக்குள்ள கடந்து வந்துச்சு. யாக்கோபு மூலமாய் யோசேப்புக்குள்ள கடந்து வந்துச்சு. இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் ஏசப்பா மூலமா இன்னைக்கு நமக்குள்ள கடந்து வந்திருக்கு. சொல்லுங்க, என் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு. ஆமே. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். வாயை திறந்து பேசுங்க, என் மேல ஆசீர்வாதம் தங்கி இருக்கு, எனவே நான் ஆசீர்வாதத்தை தான் பேசுவேன். ஆமே. நல்ல வாயை திறந்து நான் அந்நிய பாஷையில துதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் ஆவியும் ஜீவமா இறங்கி வருது. இந்த வார்த்தை நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்ன அந்த வாக்கு தத்துவம் இப்ப அக்கினியா உங்க மேல இறங்குது, உங்க பிள்ளைங்க மேல இறங்குது, உங்க சந்ததி மேல இறங்குது. நல்ல கரங்களை தட்டி ஆமே. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ண. தொடர்ந்து அடுத்த வசனம் வாசிக்கலாம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆமே. பொறுமையா காத்திருக்கணும். ஆமே. பொறுமையானது உங்களுக்குள்ளே பூரண கிரியை செய்து. ஆமே. ஆமேன். பொறுமையா இருக்கும்போது உங்களுக்குள்ள எப்படி வரும்? பூரண கிரியை செய்யும். ஆமேன். ஒரு கர்ப்பத்துல ஒரு குழந்தை உருவாகுது, அது பூரணமாகி அது 10 மாசம் காத்திருந்து அது வெளியே வரும்போது எப்படி வரும்? பூரணமா வரும். ஆனா அது ஒரு 7 மாசத்திலே பிறந்துட்டுனா எப்படி இருக்கும்? அது சரியா இருக்காது. அதே போலதான் ஆண்டவருக்காக காத்திருங்க. ஆமே. அவன் பொறுமையாய் காத்திருந்து அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான். பொறுமை நமக்கு அவசியம். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு, ஆனா நம்ம அதை பெற்றுக்கொள்ள என்ன பண்ணணும்? பொறுமை. ஆமே. ஆண்டவருடைய சமூகத்துல பொறுமையா காத்திருக்கணும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 75 வயசுல சொன்னாரு, நான் உனக்கு குழந்தைய கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா 25 வருஷம் அவன் பொறுமையோடு காத்திருந்தான். எத்தனையோ பேர் பரியாசம் பண்ணியிருப்பான். அவனுக்கு சில இடங்கள்ல விசுவாசம் ஆடுற மாதிரி சூழ்நிலை எல்லாம் வந்துச்சு, ஆனாலும் அவன் காத்திருந்தான். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவர் என்று எண்ணி அவன் பொறுமையோடு காத்திருந்தான். அவன் கர்த்தருடைய முடிவை பார்த்தான். ஆமென். கர்த்தர் வாழ்க்கையில செஞ்ச அற்புதத்தை அவன் ருசி பார்த்தான். பொறுமையா காத்திருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டான். என் அன்பிற்குரியவர்களே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்களை அள்ளி கொடுத்திருக்கிறார். வேதத்துல இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் இன்னைக்கு நமக்கு தான் சொந்தம். ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கு. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது இன்னைக்கு நமக்கு தான் எல்லா வாக்குத்தத்தமும். ஆனா அதை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்ணணும்? பொறுமையா காத்திருக்கணும். ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்து அவன் வாக்குத்தத்தம் பண்ணி இதை சுதந்திரித்தான். நாம தொடர்ந்து வாசிக்கலாம். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கு முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாக காண்பிக்கும்படி சித்தம் உள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். ஆமென். அவர் ஏன் நமக்கு ஒரு ஆணை கொடுத்துட்டாருன்னா, நம்ம அதுக்கு முன்னாடி ஆணை மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், கடைசி ஒருவரையும் மட்டும். அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு நமது ஆலோசனை மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காட்டும்படிக்கு. ஆமென். நாம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறணும் தான் அவர் பேர்லயே ஆணையிட்டு சொல்லி இருக்காரு. சும்மா சொல்லல, ஒரு ஆணையினால அதை ஸ்திரப்படுத்தினார். ஆணையினால அதை உறுதிப்படுத்துறார், ஸ்திரப்படுத்துறார். ஆண்டவர் ஒரு ஆணை கொடுத்துட்டா ஸ்திரமா இருக்கும். இப்போ ஒரு கடையில போய் நீங்க பேங்க்ல போய் நீங்க ஒரு பணம் கேட்கீங்க, ஆனா அவன் ஒரு நகையை வாங்கிட்டு கொடுக்கறான். ஏன்னா அந்த நகையை வாங்கும் போது
அது ஸ்திரமா இருக்கும். அவர் கொடுக்கிற ஒரு கடன், அது ஒரு உறுதி. அதே போலதான் தேவன் தம் பேரையே ஆளிட்டார். ஆமென். என் மேலே நான் சொல்லிட்டேன், என் பேர்லயே சொல்லிட்டேன். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரு பெரிய பலியின் மூலமாய் தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்திட்டார். ஆமென். கல்வாரி சிலுவையிலே தம்முடைய சொந்த குமாரனை பலியிட்டு அந்த இரத்தத்தின் மூலமாய் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். என்ன வாக்குத்தத்தம்? நான் உன்னை பெருக பண்ணுவேன், நான் உனக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை கொடுப்பேன், அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன், தரித்திரம் இல்லாத செழிப்பான ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுப்பேன், வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன், வருத்தம் இல்லாத கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன். ஆமென். அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆணையிட்டு இருக்கிறார், ஒரு உறுதியான ஆணையிட்டு இருக்கார். நம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். ஏதோ நம்ம லைட்டா ஆசீர்வாதத்தை பெறணும்னு அவர் சும்மா சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பார். ஆனா அப்படி கிடையாது. நம்ம முழு ஆசீர்வாதத்தையும், வேதத்துல உள்ள மொத்த ஆசீர்வாதத்தையும் நாம் சுதந்திரிக்கணும். அதற்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உறுதிப்படுத்துறது தேவை, ஒரு உடன்படிக்கை தேவை. எனவேதான் தேவன் தம்முடைய சொந்த குமாரனே பலி செலுத்தி அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு ஆணையிட்டார். ஆமென். ஒரு எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பெரிய தேவன். அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பாத்தீங்கன்னா நோவா ஆண்டவருக்கு பலி செலுத்தினான். ஆண்டவர் அதை சுகந்த வாசனையை முகர்ந்த அந்த பலியின் மூலமாய் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். இனி நான் என் ஜனத்தை நான் தண்ணினால அழிக்க மாட்டேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணினார். அதை விட பெரிய ஒரு பலி தேவன் தம்முடைய குமாரனே கொடுத்தார். கொடுத்து ஒரு ஆணையை கொடுத்துட்டார், ஒரு பிராமிஸ கொடுத்துட்டார். என் குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். அவன் வாழ்க்கை கெட்டு போகாது, அவன் தரித்திரத்துல அழிஞ்சு போக மாட்டான், கடன்ல அழிஞ்சு போக மாட்டான், வியாதியில அழிஞ்சு போக மாட்டான், அவனுக்கு மரணம் கிடையாதுன்னு சொல்லி அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அன்புள்ளவர். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். எங்கேயுமே இதை கேள்விப்பட முடியாது, எந்த மதத்திலையும் கேள்விப்பட முடியாது. தேவாதி தேவன் நமக்காக பலியாகி இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நம்ம மேல ஊத்திட்டார். கல்வாரி சிலுவையில கிறிஸ்து நமக்காக சாபமானார். தலையில முள்முடிய வச்சு அடிச்சு நொறுக்குனாங்க. இந்த சாபத்தெல்லாம் அவர் மேல ஏத்துக்கிட்டார். வேதம் சொல்லுகிறது, முதலாவது ஆண்டவர் பூமியை உண்டாக்கும் போது பரிபூர்ணமாய் உண்டாக்கினார். ஆனா ஆதாம் பாவம் செய்த போது வேதம் சொல்லுகிறது, உன் மூலமா இந்த பூமி சபிக்கப்பட்டு இருக்கும் சொன்னார். இந்த பூமி முள்ளையும் கற்களையும் குறுக்கே உண்டு பண்ணும் சொன்னார். பூமியில முள் சாபம், அந்த சாபத்தை எல்லாம் ஏசப்பா எடுத்து அவர் தலையில ஒரு முள்முடியாக சூட்டி இன்னைக்கு நம்ம தலையில மணிமுடி சூட்டிட்டார். ஆமென். ஆசீர்வாதத்தை சூட்டிட்டாரு. அதுதான் அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. இது அவருடைய கிருபை. ஆபிரகாமுக்கு வேதம் சொல்லுகிறது அவர் இரக்கம். ஆமென். அவருடைய கிருபையினால் தான் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவருடைய வாக்குத்தத்தம், அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதே போலதான் இன்னைக்கு ஏதோ நாம் சுய நீதினால இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படல, அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. என் குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடைவான், அடைவான், விசுவாசிக்கிறவன் அடைவான் சொல்லி அவர் சிலுவையில ஒப்பு கொடுத்து சிலுவையில மரிச்சதுனாலதான் இன்னைக்கு நாம் ஏதோ நல்லவனா இருந்தனால பரலோகம் போறோம் கிடையாது. நாம் செய்த நீதிக்கு பலன் உண்டு, அது நிச்சயமா உண்டு. ஆனா அதனாலதான் நம்ம போறோம்னு சொல்லக்கூடாது. அவருடைய தியாகம். ஆமென். நாம் நம்முடைய நீதியை பெருமை பாராட்டிட்டு இருந்தோம்னா அவருடைய தியாகம் அங்க அடிபட்டு போயிடும். எனவே அவருடைய நீதியை சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார், அவர் பேர்லயே சொல்லிட்டார், என் பேர்லயே நான் ஆணையிட்டுட்டேன், என் மூலமா தான் உனக்கு ஆசீர்வாதம் வரும். வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தி பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். ஆபிரகாம் அதை விசுவாசிச்சான். என் ஆண்டவர் அவர் பேர்ல ஆணையிட்டுட்டார். எனவேதான் சோதாமின் ராஜாவை பார்த்து சொல்றான், சோதாம் ராஜா சொல்றான், நீ இந்த இதெல்லாம் எடுத்துக்கோ, இந்த வெகுமானங்கள் எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும் சொல்லும் போது
ஆபிரகாம் சொல்றான், ஆபிரகாமை நீ ஐஸ்வர்யவானாய் ஆக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு இதுல நான் ஒரு பாதரட்சையின் வார கூட, ஒரு சரட்டை கூட நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்னா என் அப்பா என் எனக்கு அவர் பேர்ல ஆசீர்வாதத்தை வச்சிட்டாரு, கூறிட்டாரு, வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. எனவே அவர் மூலமா தான் எனக்கு ஆசீர்வாதம் வரும். வேதம் சொல்லுகிறது, நான் நம்பி இருக்கிறது அவராலே வரும். ஒருவேளை மனுஷன் உங்களை மறந்திருக்கலாம், உங்க மூலமா நன்மை பெற்றவங்க மறந்திருக்கலாம். நீங்க நினைக்கலாம், அவனுக்கு நான் இவ்வளவு செஞ்சேன்னு, ஆனா அவன் உங்களுக்கு செய்யலன்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் எதற்காக அதெல்லாம் தடுக்கிறார்னா, உங்களுக்கு ஆசீர்வாதம் அவன் மூலமா இல்ல, என் அப்பா மூலமா. கைய தட்டி யோசேப்பு ஒரு பானபாத்திரக்காரனுக்கு தீர்க்கதரிசனம் சொன்னான். அதே மாதிரி அவன் சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு அவனுடைய மேன்மைக்கு அவன் கொண்டு போகப்பட்டான். அப்போ யோசேப்பு சொல்றான், நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது அந்த அந்த பானபாத்திரக்காரன் வந்து அவனை மறந்துட்டான். அப்போ யோசேப்பு வருத்தப்பட்டிருப்பான், நம்ம மூலமா தீர்க்கதரிசனம் சொன்னோம், இன்னைக்கு நல்லா இருக்கான், அவன் மறந்துட்டான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஏற்ற நேரத்துல கர்த்தர் சொல்ல வச்சாரு. ஏன்னா ஆண்டவர் மூலமா தான் அவனுக்கு உயர்வு வரும். ஆமென். ஒரு மனுஷன் மூலமா கிடையாது. அவன் இல்லைன்னா சொல்லியிருப்பான் என் மூலமா தான் அப்படின்னு. ஆனா அன்னைக்கு ஒரு தேவைப்படும் போது கரெக்டா ஆண்டவர் சொல்ல வச்சாரு. யோசேப்புக்குள்ள இருந்த அந்த அபிஷேகத்தின் மூலமாய், அவனுக்குள்ள இருந்த அபிஷேகத்தின் மூலமாய் தான் கர்த்தர் அவனை உயர்த்தினார். என் அன்பிற்குரியவர்களே, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் உங்களை வெட்கப்படுத்தாது. ஆண்டவர் நம்ம மேல அபிஷேகத்தை வச்சிட்டாரு, ஆசீர்வாத அபிஷேகத்தை ஊத்திட்டாரு, செழிப்பின் அபிஷேகத்தை ஊத்திட்டாரு. எனவே நாம் பெருகிக்கிட்டே இருப்போம். வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆபிரகாமுக்கு அவர் சொன்னார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமென். அந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறுச்சு? அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஆணை, ஆமென், அந்த பிராமிஸ் அவனுக்கு கிரியை செஞ்சது. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம், கிறிஸ்துவின் அபிஷேகம், அவருடைய சரீரத்தை பிக்க ஒப்பு கொடுத்து அந்த சரீரத்திலிருந்து பாய்ந்த அந்த ஜீவநதி, அந்த அபிஷேகம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு. எனவே நம்ம பெருகிக்கிட்டே இருப்போம், நாம் ஆசீர்வாதமா இருப்போம், நாம் பூமியை சுதந்திரிப்போம், நாம் நிச்சயமாகவே பெருகுவோம். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். தமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன், எவ்வளவேனும் உரையாத தேவன். ஆமென். வாசிக்கலாம். எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன் அப்படி செய்தார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் வந்து பொய் உரையாத, எவ்வளவேனும் பொய் உரையாத, கொஞ்சம் கூட அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பெருக பண்ணுவேன், உனக்கு அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை தருவேன். ஆமென். சாவில்லாத ஒரு வாழ்க்கையை தருவேன், வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தருவேன் பிராமிஸ் பண்ணி இருக்கிறார். யாரு? எவ்வளவேனும் பொய்யறையாத தேவன். சொல்லுங்க, எவ்வளவேனும் பொய்யறையாத தேவன். ஆமென். நம்முடைய தேவன் பொய்யுரையாத தேவன். ஆமென். அவர் நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்துட்டார், மாறாத ஒரு நிச்சயம். ஆமென். அந்த வசனம் திரும்ப வாசிக்கலாம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை பற்றி கொள்ளணும். ஆமென். பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். ஆமென். நமக்கு முன் வைத்த நம்பிக்கை. ஆமென். நமக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கை வச்சுட்டாரு. இன்னைக்கு அந்த வார்த்தையெல்லாம் எடுத்து உங்க முன்னாடி ஆண்டவர் வச்சுட்டாரு. அதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம எப்படி ஓடி வந்திருக்கோம்? இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்திருக்கோம்னா அதை பெற்றுக்கொள்றதுக்காக. ஆமென். இந்த வாக்கு தத்தங்களை, இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுக்கொள்றதுக்கு இன்னைக்கு அடைக்கலமா ஓடி வந்திருக்கிறோம். உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் ஜீவனை வச்சிருக்கிறாரு. ஆமென். நீங்க வார்த்தையை அறிக்கை பண்ணி அதை பெற்றுக்கோங்க. உங்க முன்னாடி ஆண்டவர் செழிப்ப வச்சிருக்கிறாரு, சாகாமைய வச்சிருக்கிறாரு, அழியாமைய வச்சிருக்கிறாரு. வசனத்துல எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு அதை சொல்ல தேவன் எப்படிப்பட்ட தேவன்? எவ்வளவும் பொய் உரையாத தேவன். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, வசனத்தில் நிறைவேற்றாது இருப்பாரோ என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட தேவன் அன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் சம்பாதிச்சு
நம்ம முன்னாடி வச்சிட்டாரு. நீ எடுத்துக்கோ, எடுத்துக்கோ, டேக் இட் சொல்றார். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால எடுத்துக்கொள்றேன். ஓ ராக்கா பாச்சா, உங்களுக்கு ப்ரமோஷன் வேணுமா எடுத்துக்கோங்க, பிள்ளை வேணுமா எடுத்துக்கோங்க, சொந்த வீடு வேணுமா எடுத்துக்கோங்க, நித்திய ஜீவன் வேண்டுமா எடுத்துக்கோங்க, சாகாத வாழ்க்கை வேணுமா எடுத்துக்கோங்க. ஓ ராபா ராக்கா பாரே, நல்ல வாய் திறந்து, வாய் திறந்து, வாய் திறந்து, ஆவியில் 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 ரே பிரபா ராக்கா பாரா பாலா பாரே பரதா ரபா ரபா தரபா ராக்கா பரத் ஓ ரபா பிரே பிரே ஷேர் பரபல தரபா. அதே அதிகாரத்துல 11-12 வாசிக்கலாம். ரே பிரபா ராக்கா பா எபிரேயர், நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து போதும். ஆமென். நீங்கள் யாரை பின்பற்றணுமா? இந்த வாக்கு தத்தத்தெல்லாம் பொறுமையோடு பின்பற்றின இந்த ஆபிரகாம, இந்த சாராளை பின்பற்றணும். ஒரு வசனம் போட்டிருக்கு, உன்னை பெற்ற சாராளை நோக்கி பாருங்க. ஆமென். சாராளை நோக்கி பாரு, ஆபிரகாமை நோக்கி பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவன் ஒருவனா இருக்கும்போது தேவன் அவனை அழைத்து அவனை ஒரு திரள் கூட்டமாய் பெருக பண்ணினான். எனவே அந்த விசுவாசத்தை நோக்கி பாருங்க. ஒண்ணு இல்லாம போனவன் எத்தனையோ இருக்கான், அவனெல்லாம் பார்க்க கூடாது, பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரா, உடனே என் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டார் நிறைவேற்றுவார் சொல்லு. உடனே ஐயோ அந்த ஊழியக்காரனுக்கு அப்படி நடந்துட்டு நடக்குமா அப்படிலாம் பார்க்க கூடாது. ஏன் அப்பா எனக்கு கொடுத்துட்டார் நிறைவேற்ற, அதை பார்க்கணும். இன்னைக்கு ஆபிரகாமை நோக்கி பாருங்க. ஆபிரகாம் வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்றினார், என் வாழ்க்கையில அதை செய்வார். ஆமீன். இன்னைக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஆமீன் என் மேல இருக்கு, என் சந்ததி மேல இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் மூலமா இன்னைக்கு எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கு. இந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்த, அதை நோக்கி பாருங்க. ஏசப்பாவை நோக்கி பாருங்க. அவர்தான் நமக்கு முன்மாதிரி, அவர்தான் நமக்கு ரோல் மாடல். வேதம் சொல்லுகிற அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படிக்கு தான் தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். அதை தான் நோக்கி பார்க்கணும். அவருக்கு வியாதி கிடையாது, அவருக்கு தரித்திரம் கிடையாது, அவருக்கு மரணம் கிடையாது, அவருக்கு மரணமே கிடையாது. எதற்காக அவர் மரித்தார்னா, அவர் யாரும் கொல்லல, அவர் யாரும் கொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னாரு, இதாவே என்னுடைய ஆவியை உன் கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்னா அவர் மரித்து ஆகணும். ஏன்னா அவர் மரிச்சாதான் இந்த மரணம் அழிக்கப்படும். அவர் இந்த மரணத்தை ஜெயமா விழுங்கணும், விழுங்கி ஆகணும். விழுங்கி நமக்கு ஜீவனை கொடுக்கணும்னா கடவுள் மரித்து ஆகணும். எல்லா மதமும் அதுதான் சொல்லுது. கடவுள் இந்த பூமிக்கு பிரஜாதிபதி ஆகிய கடவுள் இந்த பூமிக்கு இறங்கி வந்து மனுஷ உருவத்துல வந்து அவர் மரிக்கணும்னு எல்லா வேதங்களும் சொல்லுது. ஆனா அந்த வார்த்தை நிறைவேறதுக்காக தான் கடவுள் இந்த பூமிக்கு இயேசுங்கிற பேர்ல இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவர் மரிச்சார். ஆனா கடவுளுக்கு மரணமே கிடையாது, அவரை எவனும் கொல்லவே முடியாது. அவரே கொடுத்துட்டாரு, அவரே எழும்பிட்டார், அவ்வளவுதான். ஆமென். எதற்காக? ஆதாம் மூலமாய் மரணம் எப்படி முழு மனுக்குலத்துக்கு மரணம் வந்ததோ, அப்படியே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் முழு மனுக்குலத்திற்கும் ஜீவன் வர வேண்டும். அதற்காக அவர் மரித்தார், மற்றபடி அவர் மரிக்கவே இல்லை. அவர் பூமியில இருந்து பரமேறி போகும்போது எப்படி போனாரு? அவர் மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு அவருக்கு ஒரு அடக்க ஆராதனை பாடி அவர் மேல அவரை சபிச்சு, இன்னைக்கு பாருங்க ஒரு மண்ணொட்டி எடுத்து பாருங்க அடக்கம் பண்ணும்போது மண்ணுக்கு மண்ணாக புழுதிக்கு புழுதியாக சாம்பல் சபிச்சு, அதையும் பாருங்க சாபம் சபிச்சு. அப்படிலாம் ஆண்டவர் போகல, அப்படியே ஆசீர்வதிச்சுட்டே போறார். அங்கேயும் ஆசீர்வாதம் தான். ஆமென். அவர் போராடலாம் ஆசீர்வாதம் தான். என் அப்பா எங்க வந்தாலும் அங்க ஆசீர்வாதம் தான். சமாதானம் பாரு, நீ நல்லா இருப்பாரு, உன்னை பெருக பண்ணுவேன் பாரு, அதுதான் என் அப்பா. ஆமென். இன்னைக்கு மனுஷன் பாத்தீங்கன்னா சபிக்கிறது தான் பேசும், ஆனா என் அப்பா ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். அவர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நான் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்படுவேன். அவர் தான் நமக்கு ரோல் மாடல். இன்னைக்கு அவரை நோக்கி பாருங்க. சாகாமை அழியாமை பேசும்போது சிலர் தர்க்கம் பண்ணுவாங்க, பிறகு எதுக்கு அந்த ஊழியக்காரர் மரித்தார் அப்படிம்பாங்க. ஆனா அவரை நோக்கி பார்க்க ஆண்டவர் சொல்லல. ஏசப்பாவை நோக்கி பாருங்க. அவர் எப்படி போனார்? பரத்துக்கு ஏறி போனார், மரிக்காம போனார். ஆமே. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை, மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வது இல்லை. அவர்தான் நமக்கு ரோல் மாடல். அவருடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். அதற்கு தான் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். எனவே ஒவ்வொரு காரியத்திலும் ஏசப்பாவை கம்பேர் பண்ணுங்க.
அந்த மனுஷனை நோக்கி பார்க்காங்க. அவன் அப்படி மனம் போல வாழ்றான் வாழாதீங்க. ஏசப்பா எப்படி வாழ்ந்தார், பரிசுத்தம் வாழ்ந்து அவரை நோக்கி பாருங்க, அவரை கம்பேர் பண்ணுங்க. அவர் சரீரத்துல வியாதி கிடையாது, அதனால எனக்கும் வியாதி வராது. அவருக்கு மரணம் கிடையாது, எனக்கு மரணம் கிடையாது. அவர் பரிசுத்தர், ஆகையால் நான் பரிசுத்தமா தான் இருப்பேன்னு சொல்லி அவரை கம்பேர் பண்ணுங்க. அவரை நோக்கி பாருங்க. அவர்கள் அவரை பார்த்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஏசப்பாவை நோக்கி பாருங்க. ரேப்ரா காபாலா பரி பிரபாலா தரவடே உப்புக்குடு ஜோமனுங்க. ரேப்ரா பரபாலா ரேப்ரா பரபாலா உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ரே பிரபா அவரை நோக்கி பாருங்க. ஏசப்பாவை நோக்கி பாருங்க. அவருடைய சிலுவையை நோக்கி பாருங்க. அவருடைய கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க. அவருடைய கல்வாரி சிலுவையில வழிந்த அந்த ரத்தத்தை நோக்கி பாருங்க. அந்த ரத்தம் இன்றும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கு. அந்த ரத்தம் நம்ம மேல தெரிக்கப்பட்டு இருக்கு. அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கு. ஆவியில கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் சுதந்திரிங்க, சுதந்திரிங்க. அபிஷேகத்தினால சுதந்திரிங்க, ஆவியில ஜெபித்து சுதந்திரிங்க. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் ஒவ்வொரு மேல, எங்கள் ஆவிக்குரிய பிள்ளைங்க மேல இயேசுவின் நாமத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பட்டு நீங்கள் பெருகவே பெருகுவீர்கள். நீங்க பெருகிக்கிட்டே இருப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் களஞ்சியங்கள் பெருகோ, நிலங்கள் பெருகோ, ஆடு மாடு பெருகோ, உங்கள் வாகனங்கள் பெருகும், உங்க சரீரத்தில் ஆரோக்கியம் பெருகும், இளமை பெருகும், பலன் பெருகும். நீங்க ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. நீங்க வாளா ஒரு நாள் இருக்க மாட்டீங்க, தலையா தான் இருப்பீங்க. நீங்க ஒரு நாள் கீழா இருக்க மாட்டீங்க, நீங்க மேலாதான் இருப்பீங்க. ஆமே. கரங்களை தட்டி மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு சரீரத்துல இயேசுவின் ரத்த அக்கினியா இறங்கட்டும். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற இந்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொரு மேல, ஒவ்வொரு சரீரத்துல, ஒவ்வொரு ஆவியாத்மா சரீரத்துல, ஒவ்வொருடைய பொருளாதாரத்துல, ஒவ்வொரு ஊழியத்துல, ஒவ்வொருடைய ஊழியத்துல, ஒவ்வொருடைய வீடுகள்ல, ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையில, தேவனோடு உள்ள உறவுல அக்னியா இறங்கட்டும், அக்னியா இறங்கட்டும், அக்னியா இறங்கட்டும். எல்லா சாபங்களும் வேரோடு எரியட்டும், வேரோடு எரியட்டும். எல்லா கட்டுகள் உடையட்டும், எல்லா சாப கட்டுகள் இந்த நாள்ல உடையட்டும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேல இறங்கட்டும், ஒவ்வொரு மேல இறங்கட்டும். சாகாமை அழியாமை ஒவ்வொரு மேல இறங்கட்டும். அழிவில்லாத வித்தினால் நாங்கள் மறுபடியும் செழிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தை அக்னியா இறங்கட்டும் ஒவ்வொரு. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த வாக்கு தத்துவம் ஒவ்வொரு மேல அக்னியா இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ரிசீவ் பண்ணுங்க. ஐ ரிசீவ் இட் சொல்லி பெற்றுக்கோங்க. ரிசீவ் இட் சொல்லி பெற்றுக்கோங்க. ஓ ரே பிரா பிரா பாலா போ ரே பாரா 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 பாரே பெரி பெரி கபரா பாலா பெரி ரோஃப்ரோ கபரா பாரா பாலா பரே பிரா பாரா பாலா பரி ஸ்தோத்திரம். மகிமை எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை நீர் கூட இருந்து நடத்துகிறப்பா. எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹalleluya. God bless you all.